இங்க மில்கா சிங்கும் அத்லீட் ஆகுறதுக்கு முன்னாடி மிலிட்டரி ட்ரெய்னிங் அகாடமில இருக்காரு. அங்க அவங்களோட சீஃப் வந்து ஒரு கப்ப காமிச்சு, இந்த கப்ப தான் குளிக்கிறதுக்கும், குடிக்கிறதுக்கும், கழுவுறதுக்கும் வச்சுக்கிறோம்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசுறாங்க. இப்ப அவங்க ட்ரெய்னிங் அகாடமில ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்கப்போது 6 மைல் நீங்க ஓட வேண்டியதா இருக்கும். அதுல ஜெயிக்க போற 10 பேருக்கு வந்து நான் ஸ்பெஷலா வந்து ட்ரெய்னிங் குடுத்து, பெரிய கேம்ஸ்க்குலாம் கூட்டு போவேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பாலும் 2 முட்டையும் கிடைக்கும்ன்ன உடனே, அது மட்டும் தான் மில்கா சிங்கோட மைண்ட்ல ஏறுது. அந்த ரன்னிங் ரேஸும் நடக்குது. அவங்க டீம்லயே ஒருத்தன் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரத்தில அவனும் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். மில்காவுக்கும் வயிறு வலிக்குதுன்னு அவன் பக்கத்தில போம்போது தான், அவனும் சொல்றான் எனக்கும் வயிறு பிடிச்சிருக்குடான்னு. இன்னொரு ஃப்ரெண்ட் பார்த்துட்டு சொல்றான், "டேய் பால் மறந்து போயிட்டியான்ன உடனே, ஐயோ! விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பால் வேணும், பால் வேணும்னு கத்திக்கிட்டே வேகமா ஓடி, டாப் 10க்குள்ளயே வந்துடுறாரு. கோச் கேட்குறாரு நல்லா தான் ஓடுன என்ன ஆச்சுன்னு. வயிறு பிடிச்சிருச்சுன்ன உடனே, அது போக போக ட்ரெய்னிங் எல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அந்த பாலையும் முட்டையும் வாங்கி அத கலக்கி குடிக்கும்போது அவனுக்கு சின்ன வயசு ஞாபகமே வந்துருது. இவன் ஸ்கூலுக்கு ஆத்து வழியா தான் வந்து ஸ்கூலுக்கு போவான். ஆனா போயிட்டு மத்தியான டைம்ல திரும்பி வரும்போது, அந்த ஆத்து மணல் ஃபுல்லா ஓவர் ஹீட்டா இருக்கும். மத்த பசங்கலாம் வரலன்னு சொன்னாலும், இந்த சூடு வந்து என் கால்ல படுறதுக்குள்ள நான் வேகமா வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்லி ஓடியிருப்பான். அதுதான் இவனுக்கு பெரிய ட்ரெய்னிங்கா அமைஞ்சிருக்கும். கோச் மில்கா சிங்க செலக்ட் பண்ணி வேற ஒரு அகாடமி கூட்டு போனா, அங்க ஒரு இந்தியன் பிளேயர பார்க்குறாரு. அவன் போட்டிருக்க கோட் ரொம்ப புடிச்சிருக்கு. இது எப்படி எனக்கு கிடைக்கும்னா, இந்தியாக்காக நீ விளையாடணும். இதுக்கெல்லாம் தகுதி வேணும்டான்னு சொல்லி திட்டி விட்டுர்றாங்க. இவர் ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த கோட் தனியா இருக்கிறத பார்த்த உடனே, யாரும் இல்லாத போது எடுத்து போட்டு கண்ணாடியில பார்த்துட்டு இருக்காரு. அந்த இந்தியன் பிளேயரும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இவர போட்டு அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் உருவ ஆரம்பிச்சுடுறாங்க. கோச் தான் அவன் தடுத்து என்னாச்சுன்னு கேட்டா, இந்த கோட் எடுத்து அவன் போட்டிருக்கான்ன உடனே, இதுக்கெல்லாம் ஒரு உண்மையாவே தகுதி வேணும்டா. நீ தான் ஜெயிச்சு இத வாங்கணும். இப்ப இந்த பிளேயர் இருக்கானே நாளைக்கு டோர்னமென்ட்ல வருவான். அவன ஜெயிச்சு காட்டுவியான்ன உடனே, கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறேன் கோச்சுன்னு சொல்றாரு. அடுத்த நாள் காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே ஷூ போட்டு ரெடியா இருக்கும்போது, மில்கா சிங் கிட்ட ஷூ கூட இல்ல. அங்க இருக்க எல்லாருமே எப்படி ரெடி ஆகுறாங்கன்னு பார்த்து தான் இவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரேஸ் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாரும் ஓடுறாங்க. அந்த இந்தியன் பிளேயருக்கு ஈக்குவலாவும் மில்கா சிங் ஓடுறாரு. அங்க பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஜாலியாயிடுறாங்க. மில்கா சிங் கிட்ட வரும்போது அந்த டைம்ல அவர் கால்ல ஏதோ அடிபட்டு எல்லாருமே முன்னாடி போயிடுறாங்க. இவர் மட்டும் கீழ விழுந்துடுறாரு. கால்ல பார்த்தா ஒரு பெரிய கல்லு குத்திருக்கு. இத பார்த்துட்டு இருந்த ஆபீஸ் எல்லாம் சொல்றாங்க, ஷூ இல்லாமலே இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கானே! இவனுக்கு ப்ராப்பர் ட்ரெய்னிங் இருந்தா பெரிய ஆள் ஆயிருவான். இவன செலக்ட் பண்றோம். இவன அடுத்த லெவலுக்கு கூட்டு போன்னு சொல்லிடுறாங்க.